தெய்வானம், உன்ன மாதிரி குழந்தைய காணும்னு சொல்லி நாங்களும் பதட்டமா தான் இருக்கோம். இங்க யாருக்கும் எங்க குழந்தை இருக்கிறது உறுத்தலா இருக்கு. அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, எது பேசுறதாலும் நேரடியா பேசுங்க மணிகண்டா. தெய்வானுக்கு குழந்தை இருக்கிறது இங்க யாருக்கு உறுத்தலா இருக்க போகுது? கபிலன், அவனை விடுங்க கபிலன். ஏற்கனவே பாப்பா காணாம போனப்போ புனிதா தான் அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தான். அதை யாரும் இங்க மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடவுளே, இங்க யாருக்குமே என் பயம் புரியலையா? எனக்கு என் குழந்தை வேணும். அக்கா, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன்க்கா. அவர் வேற ஊர்ல இல்ல. இந்த சமயம் பார்த்து இதெல்லாம் நடக்குது. உங்க மாமா கிட்ட சொல்லி என் குழந்தைய இப்படியாச்சும் என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கக்கா. உங்க கால வேணா விழறேன். என்ன தெய்வான கொடுக்க சொல்லுங்கக்கா. இங்க பாரு, நடக்கிற எல்லாத்துக்குமே எங்க இருந்தோ வந்த மாமாவை நீயே இழுக்கிற. இப்போ அவன் தான் அப்பாவை கடத்தலன்னு சொன்னவனாச்சே. அப்ப அவன் தானே குழந்தையும் கடத்தி இருக்கணும். கொலகாரன்னு சொன்னா உங்க பொண்ணுக்கு கோவத்தை பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் அவங்க அம்மா கூட போறதவனாச்சே. அந்த பாசம் இருக்குதானே செய்யும். உங்க பொண்ணை வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இதை கேட்டு நீங்க அமைதியா இருக்கீங்க. உங்க பையனை கண்டிக்க மாட்டீங்களா? நான் யார் பக்கம்னு பேசட்டும். வீட்ல இருந்த குழந்தை, நாம இத்தனை பேர் இருக்கோம், ஆனா யாரோ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றா. அவ பயப்படுறது நியாயம் தானே மாப்பிள்ள? எல்லாமே என்னால வந்தது. என் மேல இருக்கிற கோவத்துல தான் அந்த மகாலிங்கம் என் குழந்தைங்க எல்லாரையும் தொல்லை பண்றான். அம்மா, ஐயோ கடவுளே, ஏன்பா எங்களுக்கு சோதனை மேல சோதனையா குடுக்கற கடவுளே? ஐயோ, இங்க பாருங்க, ஆளாளுக்கு இப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? தெய்வானே, நீ கபிலன், நீங்க வாங்க, நம்ம பக்கத்துல போய் விசாரிச்சு பார்க்கலாம். சரி வாங்க போங்க. சொல்றேன்ல, அழாத தெய்வான, அழாத தெய்வான. குழந்தை கிடைச்சிருவா. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிருவா. இவ்வளவு நடந்தும் பொண்ணு மேல அத்தை கோவப்படல இல்ல? இருக்கட்டும். ஸ்ரேயா, அழாத தெய்வான. அவங்க ஸ்ரேயாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. நாமளும் போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாம். இங்க நடக்கிறதுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில நீங்களும் காரணம். போதும், உங்க ஆறுதல் எதுவும் எனக்கு தேவையில்லை. என்ன தனியா விடுங்க ப்ளீஸ். ஐயோ தெய்வானே, ஐயோ அண்ணி, அழாதுங்க அண்ணி. ஐயோ தெய்வானே, அழாத கண்ணே. அவங்க எல்லாம் போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா பாப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. அழாத. என்னால அவளை இருக்க முடியாது. ஐயோ ஆண்டவா. ஸ்ரேயா இல்லாம என்ன இருக்க முடியாது. ஸ்ரேயா குட்டி, என்ன பாக்குறீங்க? வெளியில வந்திருக்கீங்களா? வேடிக்கை பாக்குறீங்களா நீங்க? ஐயோ ஸ்ரேயா குட்டி, அழாதடா செல்லம், அழாதமா. சொன்னா கேளுடா. ஐயோ, நீ அழுறத பார்த்தா நான் ஏதோ உன்னை கடத்திட்டேன்னு பாக்குறவங்க எல்லாம் நினைப்பாங்க. அழக்கூடாதுடா தங்கம். சரிங்க சரிங்க. ஐயோ, சொல்றத கேக்குறாளான்னு பாரு. அப்படியே அவங்க அம்மா மாதிரி அழுத்தக்காரி. அழாத ஸ்ரேயா. ஐயோ, கிளம்பும் போது பால் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இப்படி அழுகுறாளே. இன்னும் எவ்வளவு நேரம் ரோட்லயே இப்படி தூக்கிட்டு தெரியறதுன்னு தெரியலையே.